காணப்படாதவைகளை குறித்து சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிற எல்லாமே எப்படிப்பட்டது? அனித்தியமானது. இன்றைக்கு நீங்க கண்ணால காண்கிற இந்த சரீரம் அனித்தியமானது. என்ன, இது கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வந்த பிறகுதான் ஆண்டவர் அனித்தியமான இந்த சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை ஆண்டவர், இந்த சரீரம் சாவாமையே தரித்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அழிவுக்குரியதாகி இந்த சரீரம் அழியாமையே தரித்து கொள்ளும். ஆனா இன்றைக்கு இந்த சரீரம் எப்படி இருக்குது? அழிவுக்குரியதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா ஆண்டவர் வருகிற ஒரு நாள்ல இந்த சரீரத்தை என்ன செய்வாரு? இது பூமியில விதைக்கப்படும். ஆனா இது விதைக்கப்பட்ட இதை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற இந்த சரீரம் என்ன செய்யும்? முதலாவது எழுந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட ரீதியில இருக்குது? அனித்தியமானதா இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற ஆவி மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறபடினால நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் உள்ளான மனுஷன்ல புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். நான் புதிய சிருஷ்டி. எல்லாம் சொல்லுங்க, நான் புதிய சிருஷ்டி, நான் நீதிமான், நான் ஐஸ்வர்யவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஜெயம் பெற்றவன், நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவன். இதுதான் நம்முடைய அடையாளமா இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அடையாளம் என்னது? இதுதான் நம்முடைய அடையாளமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இயேசு அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அவரை போல நம்மளை ஐஸ்வர்யவான மாற்றி இருக்கிறார். அவருக்கு உண்டான ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்மளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் வழிவாசலை திறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டது? அனித்தியமானது. இஞ்சாவது அணிக்கணும். காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டது? அனித்தியமானது. ஆனா காணப்படாதது எப்படிப்பட்டது? நித்தியமானது. காணப்படுகிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது, காணப்படாததுக்கு எல்லையே கிடையாது.